வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் வாக்கில் இனிமை வேண்டும் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், பர்சனாலிட்டி ஹராஸ்மெண்ட் வரும்பொழுது அங்கே என்ன பண்ணோம், குரலை எழுப்பி அந்த ஹராஸ்மெண்ட் தவறு என்பதை வெளிப்படுத்துவதற்காக நாம் என்ன பண்ணோம், அந்த கான்வர்சேஷன்லேருந்து நம்ம எழுந்து அந்த இடத்த விட்டு விலக வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இனிமையாக பேச வேண்டும் அப்படின்னா எப்பொழுதும் பொலைட்டாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஒருத்தர் தவறு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட அந்த தவறை சுட்டி காட்டி இங்கனம் நடந்து கொள்வது ஏற்புடையது அன்று, இதை திருத்திக்கொள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஆனால் ப்ரெசன்ட் சினாரியோவில் நிறைய பிள்ளைங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. பிள்ளைங்கன்னு சொன்னால் ஒரு 20 வயசில் உள்ளவங்க இல்லை, 40 வயசில் உள்ளவங்களுக்கு கூட ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. தாம் ஒரு வேலை செய்யணும், அதுக்கு எந்த விதமான கமெண்ட்ஸும் வரக்கூடாது, எந்த விதமான சரியில்லைன்றதையும் சொல்லக்கூடாது அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அவர் எப்படி திருத்திக்க முடியும்? அதுக்காக என்ன செய்வாங்க தெரியுமா, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கூட சொல்லாமே செய்வாங்க. அப்புறம் ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிப்பாங்க. அவங்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லவும் முடியாது. அப்புறம் சொல்லும்பொழுது இதெல்லாம் பழைய விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க, யூ ஆர் ஹைலி அவுடேட்டட் அப்படின்னு வேற சொல்லுவாங்க. அவுடேட்டட் என்பது மனிதனத்துக்கு எப்பொழுதுமே கிடையாது. சில அவுடேட்டட் ப்ராக்டிசஸ் ஆட் டு பி அப்ளைடு நவ் டு கம் அவுட் ஆஃப் திஸ் ட்ராங்கிள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. எதுவுமே அவுடேட்டட் இல்லை. சில நாளைக்கு நம்மளுக்கு பயன்படுத்த முடியுது, சில நாளைக்கு பயன்படுத்த முடியல. சின்ன ஒரு டிரைவில் ரீசன் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஒரு ட்ரெஸ் இருந்தது, அதை நம்ம மேலே ட்ரெஸ் வாங்கிட்டே இருக்கோம், அந்த ட்ரெஸ்ஸை நம்ம பயன்படுத்தவே இல்லை. இட் மே பி அவுட் ஆஃப் ஃபேஷன் கூட இப்போ சொல்லுவாங்களா இருக்கும். ட்ரெஸ்ஸுன்றது ஃபேஷனுக்காக மட்டும் போட்டுக்கிறது இல்லை, நம்மளுக்கு பிடித்திருக்குதுன்றதுக்காக போட்டுக்கிறோம். அது நல்ல வடிவான துணி தான், துணி வடிவானது, டிசைன் வடிவானது அப்படின்னு சொல்லும்போது அது நல்லா தான் இருக்குது. அதில் போட்டிருக்கிற கலர் காம்பினேஷன் இஸ் ஆல்சோ வெரி குட் ஒன்லி. ஆனால் ஆஃப்டர் 10 years நவ் வி ஆர் மேக்கிங் யூஸ் ஆஃப் இட் ஃபார் அடுத்த ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு 2-3 நாளைக்கு அது வரா மாதிரி போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் உடனே அது அவுடேட்டட் ஆகுமா? துணியில் அவுடேட்டட்ன்ற கான்செப்ட் கிடையாது. ஒருவேளை அதில் போட்டிருக்கிற டிசைன் பழைய புது மாதிரி கம்ப்யூட்டர் டிசைன்லாம் அதில் இல்லையோன்னு, ஆனால் அந்த துணி நல்லா இருக்குது, டிசைன் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் we can make யூஸ் ஆஃப் இட். அது எப்படி ஏற்புடையதோ, அந்த 10 வருஷத்துக்கு பழமையான ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் நம்ம இன்றைக்கி கூட அதை பயன்படுத்த முடியும். அது எப்படி ஏற்புடையது, நன்றாக இருக்கிறது, துணியில் எந்த விதமான இது இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுமோ, அதுபோல் அவுடேட்டடு தாட்ஸ் அப்படின்னு சொன்னால் கூட அந்த தாட்ஸ் இப்போ இருக்கிற நம்மளோட டேங்கிள்லேருந்து வெளியில் வர முடியும் அப்படின்னா தட் இஸ் வெரி மச் அக்செப்டபிள். தட் we will have to welcome those ideas. வேறு அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா எந்த கருத்துக்களும் இப்போ மனு தர்மத்தை பற்றி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் மனு தர்மம் என்றது நேற்று ராத்திரி தான் எழுதினாங்களா? இல்லவேப்பா, அது thousands of years of ago. அதுக்கு முன்னாடி அப்போவே அதை தயார் பண்ணி வச்சது. எங்கேயுமே எல்லாரும் சொன்னதையும் கேட்டு எது சரியோ சரியானதெல்லாம் அதில் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னா அதுலேயும் 1-2 விட்டு போயிருக்குமா இருக்கும். அது பரவாயில்ல, அதில் இருக்கிற கருத்துக்களை நம்ம பயன்படுத்தினாலே மிகவும் ஏற்புடையது. அது இன்றளவும் அது என்ன பண்ணோம், ஃபார் த ப்ரெசன்ட் டே கான்டெக்ஸ்டில் இந்த சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் கூட அது பயனுள்ளதாக அமையும், ஏற்புடையதாகவும் இருக்கிறது. அதனால் எந்த கருத்தும் இனிமையான கருத்து, ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து என்றால் அது பயன்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். எளிமையாக இருக்கணும், அதே சமயத்தில் அது சிறப்பாக இருக்கணும். ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும், அதே சமயத்தில் அதில் வல்காரிட்டி இருக்காமல் இருக்கணும். ஸோ இது எல்லாமே ஒன்று சேர்ந்தது ஒரு இனிமை என்ற தொகுப்புக்கு வரும் என்று சொன்னால் அதை நாம் அனைவரும் அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.